إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அன் அபி ஹுரைரத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் ஏராளமான நபிமொழிகளை ஹதீஸ்களை அறிவித்தவர். அவர் நமக்கு சொல்லுகிறார், قال رسول الله صلى الله عليه وسلم إذا مررتم برياض الجنة فارتعوا. நீங்கள் சொர்க்கத்தின் புல்வெளிகள் சோலைகள் பக்கம் கடந்து போனால் அதிலிருந்து நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் புல்வெளிகள், சொர்க்கத்தின் சோலைகள், தோட்டங்கள் என்ன அது? நபித்தோழர்களுக்கு இதுதான் இந்த கேள்விதான் வந்தது. நபித்தோழர்கள் கேட்டார்கள், குல்தி யா ரசூலல்லாஹ். அபூ ஹுரைரா கேட்டதாக சொல்கிறார், நான் கேட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, வமா ரியாதுல் ஜன்னah, அது என்ன? சொர்க்கத்தின் சோலைகள் புல்வெளிகள், அது என்ன அது? கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மஸ்ஜிது அல் மசாஜிது, பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவனுக்கு சஜிதா செய்வதற்கு இருக்கின்ற இடங்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான் சொர்க்கத்தின் புல்வெளிகள் சோலைகள் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள். அடுத்து திரும்பவும் அபூ ஹுரைரா கேட்டார்கள், ஒமர்தா யா ரசூலுல்லாஹ், அங்கே மேய்வது என்றால் என்ன? எதை மேய்வது? புல்வெளிகள் இருந்தால் மாடுகள் புல்லை மேய்கிறது, அங்கே தோட்டங்களிலே இருக்கக்கூடிய சோலைகளில் என்ன கிடைக்குமோ அதை நாம் மேய்ந்து கொள்ள முடியும். ஆனால் மஸ்ஜிதுகளில் என்ன மேய்ந்து கொள்வது, எதை சாப்பிடுவது என்று கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر. இதைத்தான் மேய்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அல்லாஹ்வை துதிப்பதற்காக தஸ்பீஹ் செய்வதற்காக இருக்கின்ற இடம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அதுதான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு உள்ள இடம். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் வணக்கத்திற்கு தகுதியானது அல்ல என்று சொல்லுகின்ற இடம். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற இடம். அல்லாஹ் மிக பெரியவன், அவன் தான் மிக மிக பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற இடம். ஆக இந்த திக்ருகள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இந்த திக்ருகள் செய்கின்ற இந்த இடங்களை நீங்கள் கண்டால் அங்கே போங்கள், அங்கே மேய்ந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? மஸ்ஜிதுக்குள் நுழையுங்கள்,
உங்களுக்கு தேவையானது அங்கே இருக்கிறது. நீங்கள் அங்கேதான் திக்ருகளை செய்ய முடியும். என்றால் இந்த திக்ருகளை எல்லாம் நம்ம கடைவீதியிலே செய்ய முடியுமா? அல்லது நாம் இந்த உலகத்தின் மோகத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் செய்ய முடியுமா? உண்மையிலேயே உலகம் நம்மை மஸ்ஜிதுகளை விட்டு தூரமாக்குகிறது. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்குகிறது. ஆகவே அல்லாஹ்வை நினைப்பதற்கு சுப்ஹானல்லாஹ் நமக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்று அவனை புகழ்வதற்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே கட்டடங்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி மஸ்ஜிதுகள் இருக்கின்ற பூமி தான். ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுவதற்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, எதையோ வணங்குவதற்கு மக்கள் எதை வேண்டுமானாலும் வணங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்றே மக்கள் தேடி வருகின்ற இடம் மஸ்ஜிது மட்டும்தான். ஆகவே இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதுதான் சொர்க்கத்தின் புல்வெளி, ரியாதுல் ஜன்னா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி இந்த ஹதீஸை 3509வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் படைச்சிருக்கிற இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது மஸ்ஜிதுகள் உள்ள இடம் தான். அல்லாஹ் எவ்வளவு படைத்திருக்கிறான். இந்த பூமியில நமக்கு பிடித்தமானது எவ்வளவு இருக்கிறது? உண்மையா இல்லையா? எது எது பிடிக்கும்? எத்தனை பேருக்கு ஊட்டி பிடிக்கும்? இங்க இருக்கக்கூடிய குளுமை பிடிக்கும். எத்தனை பேருக்கு ஏதேதோ அவர்களுக்கு பிடித்ததை அவர்கள் சொல்ல சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா. அல்லாஹ்வுடைய பூமியிலேயே அவருக்கு மிகவும் பிடித்தமானது அல்லாஹ்வை வணங்குவதற்காக இருக்கின்ற பள்ளி வாசல்கள். வ அபகதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாகுஹா. அல்லாஹ் வெறுப்பதிலே அவன் இந்த பூமியிலே அதிகம் வெறுப்பது கடைவீதிகள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை 671வது செய்தியா பதிவு செய்கிறார். ஏன் அல்லாஹ்வுக்கு மஸ்ஜிதில் மிகவும் பிடிக்கிறது? ஏனென்றால் இங்கே அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யப்படுகிறது. மஸ்ஜித் என்றாலே சஜ்தா செய்கின்ற இடம் என்று அர்த்தம். மஸ்ஜித் கட்டப்படுகிற நோக்கம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து ஒரு மனிதன் தன்னை முழுக்க ஒப்படைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்பதற்காக, தனக்கும் தன்னுடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு இருக்கின்ற சரியான தொடர்புக்கு இந்த பூமியிலே சரியான இடம் மஸ்ஜித் தான் என்பதை அந்த அடியான் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை தான் அவன் படைத்திருக்கிற பூமியிலேயே பிடித்தமான இடமாக ஆக்கியிருக்கிறான். எந்த இடமாக இருக்கட்டும், எவ்வளவு அழகானதா இருக்கட்டும், எவ்வளவு விலை உயர்ந்த செல்வங்களை எல்லாம் போட்டு மிகப்பெரிய கோட்டை, அரண்மனை எதுவா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அங்கே ஒரு மஸ்ஜித், ஒரு குடிசையாக அது இருந்தால், அது ஒரு கொட்டகையாக இருந்தால், அங்கே தொழப்படுகிறது என்றால், அல்லாஹ்வை வணங்கப்படுகிறது என்றால், அந்த இடம் அது மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது எல்லாத்தை விட என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கேளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் மஸ்ஜித் கட்டப்படுகிறது? மஸ்ஜித் கட்டப்படுவதின் நோக்கம் என்ன? அன் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோடு சொல்கிறார்கள். அன்ன ரஜுலன் நஷத ஃபில் மஸ்ஜிதி ஃபகால மன் தஆ இலல் ஜமலில் அஹ்மர். ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வந்து அவர் காணாமல் விட்ட சிவப்பு ஒட்டகங்களை சொல்லி, யாராவது என்னுடைய சிவப்பு ஒட்டகங்களை பார்த்தீர்களா என்று மஸ்ஜிதை அறிவிப்பு செய்து விட்டார். கேட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா வஜத்த, உனக்கு அது கிடைக்காமலே இருக்கட்டும், அது கிடைக்கவே கிடைக்காது. இன்னமா புனியத்தில் மசாஜிது லிமா புனியத் லஹு. மஸ்ஜிதுகள் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்திற்காக உள்ளது. அவன் நீ காணாமல் போய்விட்ட உன்னுடைய விலை உயர்ந்த செல்வமா இருக்கக்கூடிய அதை அறிவிப்பு செய்து உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய ஆதாயத்தை நீ தேடுவதற்குள்ள இடம் அல்ல இது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மஸ்ஜித் கட்டப்படுவது நோக்கம் இது அல்ல. இங்கே வந்து மஸ்ஜிதுக்குள்ள வந்து நீ என்ன தொலைத்தாயோ அது சிவப்பு ஒட்டகம், அது விலை உயர்ந்தது, அரபுகள் மத்தியில் ரொம்ப விலை உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒன்று நீ தேடிக்கொண்டு மஸ்ஜிதிலே வந்து இங்கே அறிவிப்பு செய்து அதன் மூலமாக உன்னுடைய உலகத்தை இங்கே தேட வந்திருக்கிறாயா? அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உனக்கு அது கிடைக்காது போ. ரசூலுல்லாஹ் கோபம் வந்து விட்டது.
உனக்கு கிடைக்காது. மஸ்ஜித் அதுக்குள்ளதல்ல. ஆகவே இது கட்டப்பட்ட நோக்கம் என்ன? இமாம் நவவி இந்த ஹதீஸின் கீழே சஹீஹ் முஸ்லிம்ல 569 என்ற ஹதீஸின் கீழே எழுதுகிறார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், புனியத் லஹு மஅனாஹு, அதாவது மஸ்ஜித் கட்டப்பட்டதுடைய நோக்கத்தை குறித்து சொல்லுகிற கருத்து என்ன? லிதிக்ரில்லாஹி தஆலா, அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகி அவனை திக்ர் செய்வதற்கு, அவனை நினைப்பதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. வஸ்ஸலாத்தி, தொழுவதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. வல் இல்மி, மார்க்க கல்வியை இல்மை கற்றுக்கொள்வதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. வல் முதாகிராத்தி ஃபில் கைர், நன்மையான விஷயங்களை நினைப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு அதற்கு கட்டப்பட்டது. ஒரு நஹ்விஹா, இது போல மார்க்க விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அவனை அன்பை அடைவதற்கு, சொர்க்கத்திற்கு போவதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலக ஆதாயங்களை அடைவதற்காக வியாபார தளம் அல்ல இது, இது கடைவீதி அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் கட்டப்படுவதன் நோக்கத்தை விளக்குகிறார்கள். சகோதரர்களை கவனமாக கேளுங்கள், ஒவ்வொரு விஷயம் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில மஸ்ஜிதுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வருவது நம்முடைய ஈமானுடைய அடையாளம். மஸ்ஜிதிலே தொழுவது நம்முடைய ஈமானுக்கு ஆதாரம். மஸ்ஜிதிலே வந்து சஃபிலே நிற்பது நாம் முஸ்லிம்களில் ஒருவர் என்பது நம்முடைய இன்னொரு முஸ்லிமோடு சேர்ந்து நிற்பதற்கு, நாம் இந்த உம்மத்தில் இருப்பதற்கான ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அபி சயீத், அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை கேளுங்கள். قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم الرجل, நீங்கள் ஒரு மனிதரை பார்க்கிறீர்கள், يتعاهد المسجد, அந்த மனிதன் மஸ்ஜிதோடு ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறான். எப்படி? அவனுக்கும் மஸ்ஜிதுக்கும் நல்ல பிணைப்பு இருக்கிறது. ஒரு விஷயத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு ஒப்பந்தம் பண்ணி உடன்படிக்கை போட்டா என்ன நடக்கும்? அதை காப்பாற்றணும். அப்போ ஒரு மனிதன் மஸ்ஜிதோடு தனக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன? அவன் அல்லாஹ்வை தொழ வேண்டும், அவனை வணங்க வேண்டும், அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அந்த மஸ்ஜிதிலே அவன் கல்வியை, இல்மை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு மனிதன் மஸ்ஜிதோடு தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை, இந்த அக்ரிமெண்ட்டை அவன் உறுதியா பற்றி பிடித்துக் கொண்டிருக்கான். அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அந்த மனிதனுக்கு ஈமான் இருக்கின்றது என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். எப்படி? எப்போ ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கலாம்? ஈமான் இருப்பதற்கு விட்னஸ் தரணுமா? சாட்சி சொல்லணுமா? அப்படியா? மஸ்ஜிதோடு அந்த மனிதனுக்கு எவ்வளவு பிணைப்பு, உறுதி இருக்கிறது. அவன் எந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு தவறாமல் வருகிறான், தொழுகையை வந்து நிற்கிறான், மஸ்ஜிதோடு அவன் எவ்வளவு தொடர்பில் இருக்கிறான், மஸ்ஜிதுக்கு எவ்வளவு சேவை செய்கிறான், மஸ்ஜிதை எப்படி கூட்டுகிறான். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மனிதனுக்கும் மஸ்ஜிதுக்கும், அவனை நினைத்தால் மஸ்ஜித் ஞாபகம் வரும், மஸ்ஜிதுக்கு போனா அவன் இருக்கிறானா என்று கூட நமக்கு ஞாபகம் வரும். இப்படி ஒரு மனிதன் தொழுகைக்கெல்லாம் மஸ்ஜிதிலே அவனை பார்க்க முடியும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபஷ்ஹது, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், அந்த மனிதனுக்கு பில் ஈமான், அவனுக்கு ஈமான் இருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக இருங்கள். இந்த ஹதீஸுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ தஆலா யகூல், ரசூலுல்லாஹ் குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தை ஓதி காட்டுகிறாங்க. இதுக்கு ஆதாரத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபி நமக்கு கொடுக்கிறாங்க. என்ன ஆதாரம்? இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத். சூரா தௌபா 9வது சூராவுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுகிறாங்க. நிச்சயமாக மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சக்காத்தை தொடர்ந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் மஸ்ஜிதின் நிர்வாகிகள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறதுக்கு ஆதாரம் மஸ்ஜிதோடு அவனுக்கு இருக்கிற உடன்படிக்கை, மஸ்ஜிதோடு அவனுக்கு இருக்கிற அழுத்தமான உறுதியான பிணைப்பு, தொடர்பு என்பதற்கு இந்த ஆதாரத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இமாம் திர்மிதி இந்த ஹதீஸ் 2617வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. இந்த ஹதீஸோடு சேர்த்து ஒரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வரும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்ன தெரியுமா? அர்ஷின் நிழலில் இருக்க போகின்ற அல்லாஹ் நாளை மறுமையிலே அர்ஷின் நிழலில் கொடுக்க போகின்ற மறுமையின் மஹ்ஷர் மைதானத்தில்
கடுமையான வெப்பத்துல கொடுமையில மக்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அர்ஷின் நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்ற மனிதர்களில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய இதயம் மஸ்ஜிதிலேயே இருக்கும். அப்படின்றது என்ன? மஸ்ஜிதில் தொங்கிக் கொண்டிருக்கும் சொல்றாங்க. முஅல்லகுனா தொங்குறது. இதோ ஒரு விளக்கு தொங்குகிறது. இந்த விளக்கு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்போதும் அந்த விளக்கு இருக்கிறது என்பது என்றால் தொங்குகிறது. விளக்கு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கல்வை எப்படி தொங்க வைப்பது? மஸ்ஜிதிலே. அந்த மனிதன் எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டால் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்பதிலேயே அவருடைய திசை அப்படியே மாறிடும். ஏன்னா அவருடைய இதயம் எல்லாம் அங்குதான் தொங்குறது. இங்க உடம்பு அங்க இருக்குது. அந்த உடம்புக்குள்ள அவனுடைய இருதயம் இருக்கு. அவன் வேலைகள் இருப்பான், குடும்பத்தை பார்ப்பான், வியாபாரம் செய்வான், எல்லாருடைய கடமைகளை பார்ப்பான், உலக விஷயங்களில் ஈடுபடுவான். ஆனா அவருடைய இதயம் அந்த உலகத்தில் மூழ்காது. உலகத்தை வெளியே தொங்க விட மாட்டான், கடையில தொங்க விட மாட்டான், அவனுடைய வியாபார அலுவலகத்தை தொங்க விட மாட்டான், அவனுடைய பிசினஸ் தொங்க விட மாட்டான், அவனுடைய பணத்தை தொங்க விட மாட்டான், அவனுடைய தோட்டத்தில் தொங்க விட மாட்டான், அவனுடைய காற்றில் தொங்க விட மாட்டான். தொங்க விட்டதெல்லாம் இந்த மஸ்ஜிதுல தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல இருக்கும். மஸ்ஜிதுல தான் இதயத்தை கொடுத்துட்டு வந்ததுனால அது முஅல்லக் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால எங்கே போனாலும், எந்த ஊருக்கு இறங்கினாலும் உடனே மஸ்ஜித் இருக்குதா, தொழுகை நேரம் வந்துருமா, வந்துருச்சுன்னா முதல்ல மஸ்ஜிதுக்கு போவோம், தொழுவோம். அவருடைய உள்ளம் அவ்வளவுக்கு அவ்வளவு மஸ்ஜிதோடு பிணைந்து இருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய இதயம் எங்கே இருக்கிறது கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இதயம் எங்கே? எத்தனை மனிதர்கள் சொல்லுவார்கள், எத்தனை மனிதர்கள் என் இதயத்தை நான் பறிகொடுத்து விட்டேன். யாரிடம்? இதோ இந்த பெண்ணிடம், இதோ இந்த ஆணிடம், இதோ என் பொண்டாட்டியிடம், இதோ என் பிள்ளையிடம் இதயத்தை பறிகொடுத்து. இதயம் அங்க தொங்கி இருக்கிறது. அவங்க சொன்னதுதான் இவங்க செய்வாங்க. ஆனா இதயத்தை அல்லாஹ்ட்ட கொடுத்தவன் அந்த மஸ்ஜிதுல அல்லாஹ்வை வணங்குற இடத்துல இதயத்தை போட்டுருவான். ஆகவே இந்த மனிதனுக்கு இருக்கிற அருமையும் சிறப்பு எவ்வளவு தெரியும்? அந்தஸ்து நாளை மறுமையிலே இருட்டிலையும் கஷ்டத்திலையும் ரொம்ப மோசமான நிலையில் மக்கள் தவிக்கும் போது இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அப்போ மஸ்ஜித் என்பது நம்முடைய இதயத்திற்கு அவ்வளவு பிரியமானது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிரியமானது இந்த பூமியில். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும்? நாம் உண்மையிலே நாம் மஸ்ஜிதை அப்படி நேசிக்கிறோமா? எங்கே போனாலும் நம்முடைய உள்ளம் மஸ்ஜிதை நோக்கியே இருக்குதா? இல்லையே. இந்த உலகத்தை நோக்கி இருக்குது. இந்த உலகத்தில் எங்கெங்கயோ தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா மஸ்ஜிதுக்குள்ளே இல்ல. மஸ்ஜிதுக்கு வெளியே எங்க வேண்டுமாலும் தொங்குது. ஆகவேதான் காரணங்கள் நிறைய இந்த இதயத்திலிருந்து வருது. ஏதாவது ஒரு தொழுகைக்கு வரலன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இதயம் சொல்லிக் கொடுக்குது. இதை சொல்லு, அதை சொல்லு. அப்ப மஸ்ஜிதோடு இதயம் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில மஸ்ஜிதோட உள்ளத்தை பிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறவருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறார் என்றால் அது சாதாரணமா கொடுக்கப்படுமா? சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா அன்-நூர் 24வது சூராவுடைய 36 ல 37 ரெண்டு ஆயத்துக்கள சொல்றார். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذكر ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதூவி வல் ஆஸால். அல்லாஹ்வுடைய வீடுகளிலே அவனுடைய பெயர் நினைவு கூறப்பட்டு அவனுடைய பெயர், அல்லாஹ்ங்கிற பெயர் உயர்த்தப்படுவது, அவனை நினைவு கூறுவது, இதன் மூலமாக அல்லாஹ்வை துதிப்பது இருக்கிறதே, இது சாயங்காலமும் காலையும் காலையும் மாலையும் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய வியாபாரமோ அவர்கள் கொடுக்கறாங்க செய்யக்கூடிய மற்ற விஷயங்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தடுக்காது, திசை திருப்பாது. ரமதானுக்கு வருவாங்க, அவர் ரமதானுக்கு வர மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இல்ல. வியாபாரம் வியாபாரம் காரணத்தை சொல்ல மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவர்களை அந்த திசை திருப்பார். தொழுகை நேரம், ஜகாத்துடைய நேரம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு போயாக வேண்டும். அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்கு போவதற்கு ஆசையோடு வருவார்கள், விரும்பி வருவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வியாபாரத்தை விட இது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய கொடுக்கல் வாங்கலை விட இது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆகவே அவர்கள் இந்த
விஷயத்துக்காக மஸ்ஜிதை நேசிப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு. பாருங்க அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவர்கள் எப்படி வஇகாமிஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். வஇதாஇ ஸக்கா, அவர்கள் ஜகாத்தை தவறாமல் கொடுப்பார்கள். யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார், அவர்கள் நாளை எல்லா உள்ளங்களும் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். நாளை அல்லாஹ் கேட்பானே, தொழுகை நேரம் வந்தது, நினைவூட்டப்பட்டது, ஜும்மாவில் சொல்லப்பட்டது, பறக்கும் போதெல்லாம் நினைவூட்டப்பட்டது, ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்லப்பட்டது, பாங்கு சப்தம் கேட்டது, நீங்க என்ன செய்து கொண்டீங்க? கணக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு, வேற ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கஸ்டமரை தான் முதல்ல கவனிக்கணும். அல்லாஹ்வை வணங்குறது இல்லை, இந்த இவரை முதல்ல கவனிக்கணும். ஏன்னா தொழுகிறது என்ன, எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம். எப்போ தொழுகிறது, எப்போ தொழுகிறது, எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம். எப்பன்னு தெரியல, எப்பன்னு தெரியல. இப்ப மட்டும்தான் தொழ முடியும், மௌத்துக்கு பிறகு தொழ முடியாது, உயிர் போகின்ற நேரத்தில் தொழ முடியாது, அப்ப நடக்க முடியாது. மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்துருவாங்க மக்கள், தொழாதவரை கூட மக்கள் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து ஜனாஸாவை கொண்டு போய் முஸ்லிம்களுடைய கவசம் நடக்கிறாங்க. ஆனால் தொழாதவர், தொழுகைக்கு தொடர்பே இல்லாதவர் அல்லாஹ்வோட முஸ்லிம் அல்ல. இந்த உம்மத் முஸ்லிம் உம்மத். முஸ்லிம் என்பவர் அல்லாஹ்வை தொழுகின்றவர், தொழுபவர் மட்டும்தான் இந்த உம்மத்தை சேர்ந்தவர். அப்ப காரணங்களை சொல்லிக்கொண்டே இருந்து மஸ்ஜிதை விட்டு தூரமாகுவதற்கு, மற்றவை எல்லாவற்றுக்கும் நாம் நெருங்கி இருப்பதற்கு நாம் காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் வீட்டிற்கு வருவதற்கு நாம் எப்படி எல்லாம் தப்பிப்பதற்கு காரணம் நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்கள்ல மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதை சுத்தமா வைத்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண், ஒரு கருப்பின பெண், அந்த பெண் மஸ்ஜிதை தூய்மைப்படுத்தக்கூடியவர், ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதை தூய்மைப்படுத்துவார். சில நாள் அவரை காண முடியல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பெண்ணை காணோமே, அந்த பெருக்கி எல்லாம் சுத்தப்படுத்துவாங்களே அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வோட சஹாபா சொன்னாங்க, அல்லாஹ்வை தூரி அந்த பெண் இறந்து விட்டாங்க. அப்படியா? எப்போ? ஒரு இரவு இறந்துட்டாங்க, நீங்க உங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம், நாங்க உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நாங்க அந்த இரவே அவங்களை நல்லபடி அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா. என்ன சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காட்டுங்கள் கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய கபருக்கு போய் அங்கே நின்று அந்த பெண்ணுக்கான துஆ செய்தாங்க. இமாம் முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யறாங்க. அந்த மஸ்ஜிதை சுத்தமா வைத்திருக்கல அந்த பெண்ணுடைய பங்குக்கு அல்லாஹ்வுடைய நபியிடம் அந்த பெண்ணுக்கு இருந்த அந்தஸ்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய நபி கேட்டு என்னிடம் சொல்லாம போயிட்டீங்களேங்கிறாங்க. என்னிடம் ஏன் சொல்லல? அந்த பெண்ணை யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா மஸ்ஜிதை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் தான் தொழுகை நடத்தி போய்விட்டாங்க. தான் கபருக்கு போய் நின்று அந்த பெண்ணுக்காக அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்தாங்க. மஸ்ஜிதை தூய்மைப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாவற்றையும் விட உயர்ந்து அல்லாஹ்வை வணங்குவது. இந்த மஸ்ஜித் ஏன் தூய்மையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் தூய்மையானவன், அவனை வணங்குகிற இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், வணங்குகிறவர் தூய்மையா இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம உது செய்யறோம். குளிப்பு கடமையா இருந்தால் குளிப்பு கடமை நீக்கிற பிறகு நாம் சுத்தமான பிறகுதான் நம்ம தொழுகைக்கு நிற்கிறோம். தொழுகின்ற இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்புறோம். அப்போ தூய்மையாக இருக்கின்ற இடத்திலேயே இந்த பூமியிலே மிகவும் தூய்மையா இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித் தான். கேளுங்கள், சில ஹதீஸ்களை கேளுங்க அல்லாஹ்வுடைய அடியார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அமர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்டார்கள், பிபினாஇல் மஸாஜித் ஃபித்தூர், மஸ்ஜிதுகளை கட்டும் பொழுது அது மக்கள் இருக்கின்ற பகுதியிலே கட்டப்பட வேண்டும். ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கணும். அவர்கள் மஸ்ஜிதை நெருங்குவதற்கு தொழுவதற்கு அவர்களுக்கு மஸ்ஜித் இருக்கு. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுகளை கட்டுங்கள் சொல்லும், மக்கள் எங்கே இருக்கிறார்கள் அங்கே மஸ்ஜிதை கட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஏவினார்கள். சரி, இதோட நிறுத்திட்டாங்க ரசூலுல்லாஹ். அதற்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பாருங்க, வ அன்து நظف, மஸ்ஜிதை தூய்மையாக கிளீனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். 2 கட்ட சொன்னார்கள், கட்டிய பிறகு என்ன செய்யணும்? தூய்மையாக வைத்துக்கணும். 3வது கேள்வி, ஒரு தையத, அதை நறுமணமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நறுமணத்தை விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் தனக்கும் நறுமணத்தை அதிகம் விரும்புவாங்க, அத்தர் பூசிக்குவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகின்ற இடம் மஸ்ஜிது நறுமணமாக இருக்கணும் விரும்பினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆகவேதான் தொழுகைக்கு வருகின்றவர் தான் நறுமணத்தோடு இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தான் தொழுகின்ற இடம் நறுமணமாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும். மஸ்ஜிதை நிர்வாகம் செய்பவர்கள், அதில் பணி செய்யக்கூடியவர்கள், அதில் அதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நல்லவர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் மஸ்ஜிதை தூய்மையாக வைக்க வேண்டும், நறுமணமாக வைக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள், நல்ல பீடி சிகரெட் நல்ல குப்பு குப்பு குப்புன்னு நேரா பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய கழிவறைக்குள்ள நல்ல புகை மூட்டை ஏற்படுற மாதிரி நல்ல குப்பு குப்பு குப்புன்னு வந்து சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த மூத்த வாய், அந்த மூக்குல இருந்து வரக்கூடிய மூத்த அந்த சுவாசமே நாரி போன சுவாசத்தோடு வந்து மஸ்ஜிதில் இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை வெங்காயம் பூண்டை சாப்பிட்டு வந்து அந்த வாய் துர்நாற்றம், அது இயற்கையானது இல்லையா? பச்சை வெங்காயம் பூண்டு நல்லா படைச்சது, அது ஹராமானது அல்ல, ஹலாலான உணவு தான், சாப்பிடலாம், தப்பு இல்லையே. ஆனா பச்சையா சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் இருக்கும். அந்த துர்நாற்றத்தோடு சில சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுகைக்கு நின்று அவர்கள் தொழுகிறான்னு தெரிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யாரும் அப்படி வராதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி வந்தவர்களை பார்த்த பிறகு நீங்க கிளம்பி வீட்டுக்கு திரும்ப போயிடுங்க, வராதீங்கன்னாங்க. சமைத்து சாப்பிட்டார்கள் அல்ல சாப்பிட்டோமா துர்நாற்றம் இல்லாமல் நல்லபடி வாயை சுத்தப்படுத்தி அந்த வாய்க்கு என்ன நறுமணமா ஏதோ வேற ஏதாவது சாப்பிட்டு எந்த துர்நாற்றம் இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்படுத்தணும். அப்போ பச்சை வெங்காயம் பூண்டு விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துர்நாற்றத்தை மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, அப்படி யாரோ ஒருத்தர் அந்த துர்நாற்றோட நீங்களே வராதீர்கள் அப்படி ரசூல் திரும்பி அனுப்பினாங்கன்னா, தொழுகை கடமை ஜமாத் கடமை சொன்ன நபி கவனிக்கு, தொழுகை கடமை ஜமாத் கட்டாயம், ஒவ்வொரு ஆணும் ஜமாத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்ன நபி துர்நாற்றம் வருவதற்காக ஜமாத்ல உங்களை அனுமதிக்க மாட்டேன், நீங்க திரும்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பினாங்க என்றால் எவ்வளவு மஸ்ஜிதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. மலக்குகளுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஏனென்றால் ரசூல் சொன்னாங்க, மனிதர்கள் துன்பம் அடைகிறது, இம்சிக்கப்படுறது, அந்த துர்நாற்றத்தால அவங்க வந்து மூக்கு சுளிக்கிற நிலையில இருக்கிறது, இது மலக்குகளுக்கும் ஏற்படுத்தும், மலக்குகளுக்கும் இம்சிக்கும், மலக்குகளுக்கும் ஒரு துன்பம் தான். ஆகவேதான் ஒருத்தர் வியாபாரம் செய்யணும், அவருடைய வியாபாரமே துர்நாற்றத்தோடு இருக்கான், அவருடைய இயல்பு. ஆனா அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம் குது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிற்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிற நல்ல ஆடை, தூய்மையாக இருப்பது, துர்நாற்றம் இல்லாமல் இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அப்போ ஒருத்தர் அல்லாஹ்வின் மஸ்ஜிதை நேசிக்கிறதுனா இந்த மஸ்ஜிதில் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணுங்கிறதை நேசிக்கணும். அதே அதுக்காக அவர் தன்னுடைய ஆடையில கூட சில நேரத்தில் மாற்றாடு. எவ்வளவு வியாபாரிகள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், அவங்களுடைய வியாபாரத்துடைய அமைப்பே வந்து துர்நாற்றம் வேர்த்து எல்லாம் இதா இருக்கும். கரெக்டா தொழுகை நேரம் வந்துருச்சா அதுக்கும் ஒரு ஆடை வச்சிருப்பாங்க, டக்குன்னு மாத்திக்குவாங்க, ஒதுச்சியோ தயாரா மாத்திக்குவாங்க, கொஞ்சம் துர்நாற்றம் உடம்புல வீசினா அதுக்கு தகுந்த மாதிரி உடனே அத்தர் பூசிக்குவாங்க, ஸ்ப்ரே அடிச்சுக்குவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வை தொழுவதற்கு, இது மஸ்ஜிதில் மட்டுமல்ல எங்கே தொழுதாலும் அல்லாஹ்வை வணங்கும்போது துர்நாற்றம் இருக்கக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் தூய்மையாக இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒன்று நடந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்தி இது அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ நுஹாமத்தன் ஃபீ கிப்லத்தில் மஸ்ஜித். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கிப்லாவை நோக்கி மஸ்ஜிதுக்குள்ள சுவர்ல ஒரு சலியை பார்த்தாங்க. ஒரு யாரோ துப்பி இருக்கிறாங்க, துப்பியதுனால அந்த இடத்துல அது இருக்குது. ரசூலுல்லாஹ் ஃபகதிப ஹத்தா அஹ்மா வஜஹு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து போய்விட்டது, கோபம் அடைந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல அந்த சிவப்பு தன்மை வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் அது கோபத்துல இருக்காங்க, வார்த்தையில தெரியாது, ஆனா கோபத்துல ரசூலுல்லாஹ் அதிர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல யாரோ துப்பி இருக்கிறாங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சு? ஃபஜாஅத்து இம்ராஅத்துன் மினல் அன்சாரி. உடனே அன்சாரிகள்ல மதீனாவாசிகள் இருக்கிற ஒரு பெண் உடனே போனாங்க. அந்த சலியை சுரண்டி, அந்த துப்பப்பட்டதை சுரண்டி தொடச்சிட்டாங்க. தொடச்சது மட்டுமல்ல, அந்த இடத்துல நல்ல வாசம் இருக்கிறதுக்காக நறுமணத்தை பூசி விட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் துப்பப்பட்டிருக்குது, நறுமணத்தை பூசுறாங்க.
இதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்ஸன ஹாதா, என்ன அழகு, என்ன அருமை, என்ன அருமையான வேலை செய்தாங்க அந்த பிள்ளை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கூட சந்தோஷமாச்சு, முகம் செவந்திருந்தது, அப்படி மாறி போயிடுச்சு. இப்போ ஒரு செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இந்த தூய்மைக்காகவே இவ்வளவு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா இந்த வேலை எல்லாத்தையும் விட உயர்ந்தது எது தெரியுமா? அல்லாஹ் வணங்குறது. ஒருத்தருக்கு இஸ்லாம் இல்லை, ஆனா சுத்தம் பண்றாரு. மஸ்ஜிதுடைய கழிவறையை கூட நல்லா சுத்தம் பண்ணி போறாரு. தெரியுமா இல்லையா? எத்தனை மஸ்ஜிதுகள் நடக்குது. கூட்டி பிறக்கிறவங்க இருக்கிறாங்க, தொடாதவங்களாக இருப்பாங்க. சொர்க்கம் போக முடியுமா? சகோதரர்கள் நினைச்சு பாருங்க, சொர்க்கம் போக முடியுமா? அல்லாஹ் மன்னிச்சுவானா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அவர் இதெல்லாம் செய்தார், ஆக சொர்க்கம் இல்ல. தொழுகை விட உயர்ந்தது இல்ல. செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்தது, அல்லாஹ்வோட மிக பிரியமானது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் தொழுது விடுவது. அப்ப ஒருத்தர் நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், மஸ்ஜிதுக்கு நான் இவ்வளவு சேவை செய்திருக்கிறேன், இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தேன், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை தொழுகிறீங்களா? 5 வேளை தவறாம தொழுகிறீங்களா? நீங்க தர்மம் செய்வீங்க, அல்லாஹ்வோட ஏற்கப்படுமா வேண்டாமா? அல்லாஹ்வை தொழாதவங்களுக்கு அல்லாஹ்விடம் அவங்களுடைய தர்மங்கள் ஏற்கப்படாது. ஆமா, அவர் எவ்வளவு நன்மையை செய்திருப்பார், எந்த நன்மைக்கும் மறுமையில கூலி கிடைக்காது. அவர் இந்த உலகத்தை செய்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிட்டர்ன் கொடுத்துருவான், இந்த உலகத்திலே வாங்கிக்க. அதுதான் இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற விதி. அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல், குர்ஆனை ஏற்காமல், நபியை ஈமான் கொள்ளாமல் அதே நிலையில் இறந்து விட்டால் நாளைக்கு அவர்கள் சொர்க்கம் கிடைக்காது. ஆனால் இந்த உலகத்திலே எவ்வளவு காபிர்கள் இறைவன் நல்ல காரியங்கள் எவ்வளவு செய்யறாங்க. சரி, அவர்களுக்கு அதுக்கு என்ன பிரதிபலன்? இந்த உலகத்திலே அவர்கள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி தான் என்ன செய்தாலும் தொழவில்லை என்றால் அல்லாஹ்வோட நாளைக்கு எதுவுமே கிடைக்காது. கிடைக்கிறது இங்க கிடைச்சது, நல்லது செய்தால் எல்லாம் இங்க வாங்கிக்க. அல்லாஹ் அங்கே கொடுக்கவே மாட்டான். இது நிரந்தரம் இல்லாதது, அது நிரந்தரமானது. ஒரு புத்திசாலி நிரந்தரமானதை தேடிக்கொள்வானா அல்லது நிரந்தரம் இல்லாத தேடிக்கொள்வானா? அப்ப சகோதரர்களை, பெரியவர்களை சிந்தித்து பாருங்கள். மஸ்ஜிதுடைய இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துப்பப்பட்டதை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நறுமண பூசியதுக்கு அந்த பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. மா அஹ்ஸன ஹாதா, என்ன நல்ல காரியம் செய்து விட்டாள் இந்த பெண், எவ்வளவு அருமையான காரியத்தை செய்து விட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய விஷயத்துல இந்த அளவுக்கு அதை நேசிச்சாங்க, அதன் பக்கம் ஆர்வம் ஊட்டினாங்க, அதை நோக்கி வருவதற்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால தான் ஒரு நாளைக்கு 5 வேளைகள் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. நாம் எங்கே இருந்தாலும் அந்த தொழுகை நேரம் வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இங்கே எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு அங்கே போக வேண்டும். ஒருவருக்கு மஸ்ஜிதே இல்லாத பூமியாக இருந்தால் அவர் தன்னோடு தன்னை போல ஈமான் கொண்டவர் வேற யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டு அவர்களோடு சேர்ந்து ஜமாத் செய்ய வேண்டும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் நெருக்கத்தில், மறுமையின் அடையாளங்கள்லாம் வெளிப்படக்கூடிய ஃபித்னாவின் காலத்தில் மனிதர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக மலைகளுக்கு போவார்கள், மலை பிரதேசங்கள். அப்பொழுது ஒரு முஃமினுக்கு அவருடைய சொத்திலேயே சிறந்த சொத்து என்ன தெரியுமா? பால் கறக்கக்கூடிய ஒரு ஆடு. ஒரே ஒரு ஆடு கூட இருந்தாலும் அதிலே பால் கறக்க முடியும் என்றால் அதுதான் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த சொத்தாம், பெரிய சொத்தாம். ஏன்னா இந்த ஃபித்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபித்னாலே ஈமான பாதுகாத்துக்கும் நம்மை நாசமாக்கிடுவானுங்க, வழிகெடுத்துருவானுங்க, பாவிகளாக்கிடுவானுங்க, நம்மை டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் பயந்து கொண்டு கடைசியில் ஒரே ஒரு ஆட்டை ஓட்டிக்கிட்டு அந்த ஆட்டில் பால் கிடைக்கும், அதை குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்து அப்படியே அல்லாஹ்வை தொழுது மோத்தா போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மலைக்கு. அப்பொழுது ரசூலுல்லாஹ் இது சொல்றாங்க, கவனிங்க, அந்த ஒரு முஃமின் மலைக்கு போய் ஆட்டோடு போயிருக்காரு. தொழுகை நேரம் வந்த உடனே யாரும் அவரோட இருக்க மாட்டார் தான், ஆனா அவரே பாங்கு சொல்லுவார், அவரே இக்காமத் சொல்லுவார், தொழுகை நேரத்தில் அவர் தொழுகிறார். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜித் இல்லாதவருக்கு, மக்கள் இல்ல, சொத்துக்கள் எதுவும் இல்ல, உண்மையிலே எல்லாம் இருந்ததெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த போனவர் என்ன செய்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அங்க போயிட்டு தொழுகை நேரத்தில் அவர் பாங்கு சொல்லுவார், யாரும் இல்ல பாங்கு சொல்லுவார், இக்காமத் சொல்லுவார், தனியா தன் ஈமானை காப்பாத்திக்கிட்டு அங்க தொழுவார். ஆட்டு பாலை கலந்து குடிச்சிட்டு அங்கேயே வாழ்ந்து மூத்தா போயிடுவார். ஏன்னா அவ்வளவு மோசமான ஃபித்னாக்கள் காலமாக இருக்கும். அந்த மறுமை நெருங்க 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 ஒருத்தர் நம்ம காபியாகிறோமோ அப்படி நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்கும். காபியாகி கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கே நம்ம அந்த ஃபித்னாக்களை பார்க்கணும். முஸ்லிமாக காபியாகிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் மலைக்கு போனால் கூட அங்க அவன் பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுவான், அவன் தான் சிறந்த முஃமின்
மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அட பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லப்படுகிற நேரங்கள் அறிவிக்கப்பட்டு பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வசதிகள் செய்யப்பட்டு பக்கத்திலே மஸ்ஜித் இருக்குது, கடைக்கு பக்கத்துல இருக்குது, பள்ளிவாசல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது, எவ்வளவு வசதிகள் இருக்குது. ஆனால் நாம் மஸ்ஜிதை நோக்கி வருகிறோமா? சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியாரை நினைத்து பாருங்கள். இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நமக்கு நேர்வழி காட்டுவானாக, நம்முடைய காரியங்களை எல்லாம் சீராக்கி நம்முடைய ஈமானை சீர் செய்வானாக, நம்முடைய தொழுகையிலே நாம் உண்மையாளர்களாக, அல்லாஹ்வுக்கு உண்மையாக விசுவாசியாக இருக்கக்கூடியவர்களாக அனைவருமாக்குவாங்க. Alhamdulillahi Rabbil Alamin wa sallallahu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நமக்கு கண்ணியம் வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்விடம் கண்ணியம் வேண்டும். அல்லாஹ்விடம் கண்ணியம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் கண்ணியம் கிடைக்கும். அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை கேளுங்கள். அன் அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, قال اخبرنا رسول الله صلى الله عليه وسلم, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார்கள், அன்னல் மசாஜித புயூத்துல்லாஹ் ஃபில் அர்த், பூமியிலேயே அல்லாஹ்வின் வீடு என்பது மஸ்ஜிதுகள் தான். அல்லாஹ்வின் வீடு மஸ்ஜித், அல்லாஹ் வணங்குகிற இடம். இது எப்படிப்பட்டது? அல்லாஹ்வின் வீடா? ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், وَأَنَّهُ لَحَقٌّ عَلَى اللَّهِ أَنْ يُكْرِمَ مَنْ زَارَهُ فِيهَا, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான், யார் அவனை வணங்குவதற்காக மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் மீது ஹக்காகிவிட்டது, கடமையாகிவிட்டது. இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியம் வேண்டும். ஆட்சியாளரிடம் அது கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் கண்ணியம் வேண்டும், மனிதர்களிடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னை மரியாதையா நடத்து, என்னை கண்ணியப்படுத்து, எனக்கு இது தேவை அது தேவை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாராவது நம்ம அவமதிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு சுள்ளுன்னு கோபம் வருது. ஏன்னா நான் மனிதர்கள், அதை தாங்க முடியாது நம்மால. இதான் இந்த உலகம். இந்த உலகம் அவமதிக்கின்ற உலகம். இந்த உலகம் சோதனைகளும் குழப்பங்களும் நிறைந்த உலகம். இந்த உலகம் நிறைய சூழ்ச்சிகளும் சதிகளும் நிறைந்த உலகம். அல்லாஹ்வோட தனித்து போகின்றவனுக்கு மட்டும்தான் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் பொறுப்பெடுத்து ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். மனிதர்கள் அவனை அவமதித்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். நம்முடைய நபியின் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்திட்டான். அந்த நபி தான் ஒரு நபின்னு சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, அல்லாஹ்வை வணங்கல், அவனை தவிர்த்து வேறு யாரிடம் துஆ கேட்காதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தௌஹீத் சொன்ன நேரத்தில் எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டிய விஷயங்களை, வேலைகளை எல்லாம் குறைஷிகள் செய்தார்கள், அரபிகள் செய்தார்கள், முனாஃபிக்குகள் செய்தார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்தார்கள். அந்த காலத்தில் இருந்த யஹூதுகள், நசாராக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் கண்ணியத்தை அவன் உயர்த்தினான். இன்னைக்கு அந்த நபியின் பக்கம் ஸலவாத் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொழுகையிலே ஸலவாத் சொல்லப்படுகிறது. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய அடியான கண்ணியப்படுத்தி விட்டான் என்றால் அதுதான் உண்மையான கண்ணியம். அது எங்க கிடைக்கும் தெரியுமா? மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வருகிறவரை அல்லாஹ் அந்த வீட்டுக்கு வந்தவரை கண்ணியப்படுத்துவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா அவங்க நம்ம மரியாதையா நடத்துவாங்களா இல்லையா? ஆமா, கண்ணியப்படுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன் வருவதில்லை? கேளுங்கள், நமக்குள்ளே கேட்டு பாருங்கள். இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார் இந்த ஹதீஸ் இமாம் பைஹகி ஷுஅபுல் ஈமான்ல 2943 ஹதீஸாக பதிவு செய்றார். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் 1169 ஹதீஸாக இது உறுதி செய்றாங்க. இதை விட ஒரு முக்கியமான செய்தி, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் அவரை கண்ணியப்படுத்துகிறார்கள். தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை கேளுங்கள் சகோதரர்கள், நமக்கு கண்ணீர் வந்துவிடும். இந்த ஹதீஸை கேளுங்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال ان للمساجد اوتادا, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே
தூண்கள் இருக்கின்றார்கள், தூண்கள் இருக்கின்றன. அவுத்தாத் என்றால் நிற்பதற்கான அடிப்படையான விஷயம். மஸ்ஜிதுகள் இருக்கிறது. இங்க நாம் மஸ்ஜிதுகளுக்கு என்ன பார்க்கிறோம்? மஸ்ஜிது கட்டடம் கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு தூண்கள் இருக்கிறது. ஏன்னா அதற்கு அடித்தளம் போடப்பட்டிருக்கு, பேஸ்மெண்ட், அதுல இருந்து தூண்கள் உயர்த்தப்பட்டு பிறகு அதன் மூலமாக சுவர் எழுப்பப்பட்டு அதன் மீதுதான் ரூஃப், கூரை நிற்கிறது, கட்டடம் நிற்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளுக்கு தூண்கள் இருக்கின்றன. அல் மலாயிகத்து ஜுலுசாஉஹும், மலக்குகள் அவர்கள் மீது உட்கார்ந்து இருப்பார்கள். மஸ்ஜிதில் இருக்கும்போது இந்த தூண்கள் யார் தெரியுமா? தொழுகைக்கு வருகிறவர்கள். மஸ்ஜிதில் யார் இருக்கிறார்களோ அவர்கள். மஸ்ஜிதில் நாம் பார்க்கிற தூண்கள் அல்ல, ஒரு பெரிய மஸ்ஜித், நிறைய தூண்கள் தெரியுது, அந்த தூண்கள் அல்ல இந்த தூண்கள். தொழுகைக்கு வருகிறார்களே அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த தூண்கள் அவர்கள் மீது மலக்குகள் உட்கார்வார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இதை கவனியுங்கள். அல்லாஹ் அக்பர். இன் காவு யஃப்தகிதுனஹும், இந்த தூண்கள் மஸ்ஜிதில் இல்லை என்றால் மலக்குகள் வராமல் அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். ஏன்னா உட்கார்றதுக்கு, அவங்க உட்கார்றதுக்கு தூண்கள் அங்கதான். நாம உட்கார்றதுக்கு நம்ம கீழே உட்கார்றோம். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மலக்குகள் எங்க உட்கார்றோம் தெரியுமா? நம்ம மேல உட்கார்றோம். நம்ம மேல உட்கார்றோம். ஏன்னா நாம அல்லாஹ்வை வணங்குகிறோம், அந்த மலக்குகள் நம்ம மேல இருப்பாங்க. நாமெல்லாம் அந்த மலக்குகளுக்கு, மஸ்ஜிதுக்கு உள்ள வரக்கூடிய மலக்குகளுக்கு தூண்களாம். சரி, இப்ப நாம வரல, என்ன? அவர்கள் உட்கார்றதுக்கு இடம் இல்லையா, தூண்கள் இல்லை, அவுத்தாது இல்லை. என்ன செய்வார்களா? அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? வெளியே போய்விட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? இவர்களை தேடுவார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது கொண்டிருந்தாரே அந்த தூணாக இருந்தவர், அவர் எங்கே? அவரை தேடுவார்கள். காரணம், இந்த ஹதீஸை கேளுங்கள். அடுத்த வரி, வஹின் மரிது அதுஹும், ஏன் வரவில்லை? உடம்பு சரியில்லையா? அவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்களை தேடிக்கொண்டு அவர்களிடம் போவார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக துஆ செய்வார்கள். வந்துகிட்டு இருந்தாரு, காணோம், மக்கள் கூட கண்டுக்கல. ஆனா அந்த மலக்குகள் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க. நமக்காக நாம வந்தோம், தொழுதோம், எப்போ மஸ்ஜிதுக்கு வருவோம் போவோம், மலக்குகள் வருவாங்க, நாம தான் தூண்கள், அவங்களுக்கு நம்ம மேலதான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஆள் இல்ல, எங்க அவரு? வாரி காணோமே. நேர போவாங்க, உடம்பு சரியில்லையா, அவர்கள் அங்க போவார்கள், அவர்களுக்காக துவா செய்வார்கள். துவா வேணுமா? வரணும். நாமெல்லாம் தூண்கள். யாருக்கு? மலக்குகள் உட்கார்வதற்கான தூண்கள் நாம். ரசூலுல்லாஹ் இதை பிறகு சொல்லுகிறார்கள், கானு வஇன் கானு ஃபீ ஹாஜத்தின் ஆனுஹும். சரி, அவர் உடம்பு சரியில்லாம இருந்தால வரல, அவருக்கு ஒரு தேவைனால வர முடியாம தவிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தேவை, ஒரு ஹாஜத்து, அதனால அந்த நேரத்தில் வரல தொழுகைக்கு. இந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன உதவி தேவை, இந்த மலக்குகள் அவருக்கு போய் உதவுவாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன நினைக்கிறோம் நாம? மஸ்ஜிதுக்கு வராம வியாபாரம் என்னங்க செய்யறது, வியாபாரம் அது இது, யாருக்கு உதவுவா? நாம வியாபாரம் செய்யற கடையில நமக்கு வேலை செய்யறவங்க கூட அவ்வளவு உதவ மாட்டான். முன்னாடி இருந்தா வேலை செய்வான், இல்லாட்டி போயிடுவான். மனிதனுடைய இயல்பு. ஆள் இல்லப்பா, கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ப்போம், வேலை வேணாலும் விட, அப்புறம் பார்த்து கூட. மனிதர்களுடைய இயல்பு. மலக்குகள் அப்படி இல்லை, வந்துகிட்டு இருந்த ஒரு காலம் தேடி போவாங்க, உடம்பு சரியா துவா செய்வாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஏதோ கஷ்டம் தேவையா, இந்த மலக்குகள் அவருக்கு உதவுவதற்கு போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்னதுல 9424வது ஹதீஸாக பதிகிறார். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை ஸஹீஹால 3401வது ஹதீஸாக பதிகிறார். மஸ்ஜிதுக்கு ஏன் வருவதில்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே? எத்தனை பேர் நினைத்து பாருங்கள், ரமலானில் வந்தீர்கள், ஏன் வரவில்லை? இந்த கேள்வியை நான் கேட்பதாக நினைக்க கூடாது, நீங்களே உங்களை கேட்க வேண்டும், நமக்கு நாமே கேட்க வேண்டும். ஏன் மஸ்ஜிதுக்கு ரமதான்ல இருந்த நெருக்கம், தொடர்பு, தொழுகை என்ற அந்த நேரம், வேலைகள் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கிவிட்டு வேலை விட்டு வந்து தொழுகைக்கு நின்றோமே, ஏன் பிறகு வரவில்லை? இல்லை, நான் வேற மஸ்ஜிதுக்கு போனேன், அது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் வீடு பக்கத்தில் இருக்கிறது, கடை பக்கத்தில் இருக்கிறது, அதே கடையில் இருக்கிறவர் ரமதான்ல வந்தார், ஏன் இப்ப வர முடியல, ஏன் வரவில்லை? அப்போ அதுதான் உங்களுக்கு தூணா இருக்குது. எதையோ தூணா நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் மஸ்ஜிதுக்கு தூணா இருக்கிற அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாம் இருக்கின்றோம் என்றால் அது உண்மையில் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நாம் நம்பினால் உண்மையில அல்லாஹ்வின் வீட்டிற்கு வந்து விடுவோமா இல்லையா?
சகோதரர்களே, இந்த ஹதீஸை கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அல் ஃபாரிஸி রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகி. ஒரு மஸ்ஜித் என்பது எப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில? நமக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதுதான் வீடு. ரசூல் சொல்றாங்க, நம்முடைய வீட்டை நம்ம மெயினா நினைக்கிறோம். ரசூல் சொல்றாங்க, அல் மஸ்ஜிது, ஒரு மஸ்ஜித் என்பது எப்படிப்பட்ட அல்லாஹ் வணங்குற இடம்னா அதுதான் பைத்து குல்லி தகி. தக்வா உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் அதுதான் வீடு. வீடு உண்மையிலே வீடு இது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு இதுதான் உண்மையை. இதற்கு இங்கதான் கடைசி தொழுகை நடத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி வகாலு ضامن الله عز وجل لمن كانت المساجد بيوتهم. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகை தொழுகிறவராக இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவனை தொழுவதை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி இருக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கின்றார். என்ன உத்தரவாதம் தெரியுமா? பிர்ரௌஹி. அவருக்கு அல்லாஹ் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். வர்ராஹா, நிம்மதிக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிம்மதி வேண்டுமா? மஸ்ஜிதுக்கு வரணும், தொடர்ந்து வரணும், தொழுகை தவறாமல் தொடரணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான வசதிகளை அல்லாஹ்விட அடையணுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரணும், தொழுகணும். ரசூல் அதை சொல்றாங்க, இதுக்கு உத்தரவாதம் அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, வஜவாஸி அலா ஸிராத்தி இலா ரிதுவானில்லாஹி அஸ்ஸ வஜல். நாளை மறுமையிலே சிராத் பாலத்தை கடக்கணுமா இல்லையா? கீழே நரகம், சொர்க்கம் போகணும்னா சிராத் பாலம் இருக்கும். அந்த பாலம் முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது. அதை கடக்காமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது. அந்த பாலத்தை கடப்பதற்கு பாதுகாப்பான பாதையாக அதை அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ்வின் திருப்தியை நாடி எவன் தொழுதானோ, மஸ்ஜிதுகளுக்கு வந்தானோ அந்த மனிதனுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலமா சொல்றாங்க, அந்த மனிதனுக்கு மஸ்ஜித் தான் உண்மையான வீடாக இருக்கும். அவன் அங்கதான் தன்னுடைய இதயத்தை தொங்க விட்டிருப்பான். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு தொடர்புல இருக்கிறோம்? ஏன் நாம் ரமலானுக்கு பிறகு வராமல் இருக்கிறோம்? ஏன் அலட்சியமாக இருக்கிறோம்? ஏன் காரணங்களை சாக்குப்போக்களை சொல்லுகிறோம்? அல்லாஹ்வோட தௌபா செய்ய வேண்டும். இதுதான் முதல் தீர்வு. உருகி மனம் கசிந்து கண்ணீர் விட்டு, நான் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரப்பே என்னை திருத்து, என்னை வழிநடத்து, உன் பக்கம் என்னை ஆக்கிவிடு, உன் பாதையில என்னை நிலையாக்கு, உன்னை வணங்கக்கூடியவனாக நான் தவறாமல் உனக்காக வாழக்கூடிய என்னை ஆக்கு, அந்த நேரத்தில் அந்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடு என்று கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இதை விட உயர்ந்த எதுவுமே இல்லை. எது உயர்ந்தது? என்ன பண்ண போறோம்? மௌத்து. என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் நாடு போது வந்துடும். எதை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டுதான் அல்லாஹ் நாடு போது அது அந்த பிடிமானம் எல்லாம் அறுபட்டு விழுந்துடும். என்ன காரணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வை விட்டு அவருடைய மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு எத்தனை சாக்கு போக்குகள். வீட்டில் டிவி ஓடுது, பாட்டு ஓடுது. அது மட்டும் இல்ல, பிள்ளைங்க அவங்க ஆடுறாங்க. இந்த ஸ்கூல்ல அதுக்கு டான்ஸ் போட்டி நடத்துறாங்க. அங்க போய் நம்ம புள்ள வந்து டான்ஸ் போட்டியில அங்க மேடையில ஆடுறது கூட சந்தோஷமா இருக்குது. கேட்டா பள்ளிக்கூடங்கள்ல இதுதான் நடக்கதான் செய்யும். இதுல கல்ச்சுரல் எத்தனை காரணங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோட தொடர்பு இருக்கிறவருக்கு அதெல்லாம் வெறுப்பாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை அவரை வழியிடுவதற்கு, பாவத்தில் விழுவதற்கு நான் உதவ மாட்டேன், அதற்கு காரணமாக அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு முஸ்லிம் நினைப்பார். ஏனென்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஈமான் அதிகரித்திருக்கும். தொழுவதன் மூலம் சஜிதாவில் விழுகின்ற ஒருவர் யாருக்கும் பணிய மாட்டார். அல்லாஹ்வுக்கு பணிந்தவர் இந்த பூமியிலே எந்த ஒரு ஹராமான விஷயத்துக்கு பணிய மாட்டார். ஷைத்தானுக்கு பணிய மாட்டார். ஷைத்தானே ஆர்டர்களை போடக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு பணிய மாட்டார். எங்கள் ரப்புக்கு மாற்றமானது, எங்கள் ரப்பின் கட்டளைக்கு மாற்றமானது, எங்கள் நபியின் வழிமுறைக்கு சுண்டாவுக்கு மாற்றமானது, இதை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை விட்டு விடுங்கள், விலகிக் கொள்வார். எத்தனை பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வளர்க்கலாமா சகோதரர்களே? அந்த பிள்ளைகளுக்கு தொழுகை முறை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? ஆனால் தொழுகை முறை தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு எப்படி டான்ஸ்ல எப்படி ஸ்டெப்ஸ் போடணும், எப்படி நெல்விஸ்லியோ ஆடணும், எப்படி பாட்டை பாடணும், எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்ன விதமான சத்தம் வந்தா அதுக்கு என்ன ஸ்டெப் போடணும், இது எல்லாத்தையும் அவங்க டீச் பண்றாங்க. அந்த டீச் பண்றதுக்கு
மணிக்கணக்கா அதுக்கு டான்ஸ், அதுக்கு பிராக்டிஸ், அதுக்கு ட்ரில், எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்குது டைம். அதுக்கு பிறகு அந்த ட்ரில் அங்க மட்டும் இல்ல, பிள்ளையை நாம எப்படி வளர்த்துறோம், வீட்லயும் அது கதவு மூடிட்டு ஆடி பார்க்குது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்த்தா அல்லாஹ்வோடு நபியோடு அவங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஈமானோடு அவர்கள் எப்படி வளர்ப்பார்கள் நினைத்து பாருங்கள். என்றால் நாம் சரியில்லை. அல்லாஹ் மீதான ஈமான், நம்முடைய ஈமான் பலவீனம், ரொம்ப மோசமான நிலையில, அப்படியே ஒரு கரண்ட் கம்பியில சிக்கி ஒரு குருவி கூடுல ஒரு குஞ்சு அறுபட்டு ரெக்கை இல்லாம அது எரிய நிலையில தொங்கிக் கொண்டு தூசலாடுகிற நிலையில் நம்முடைய ஈமான் இருக்கிறது சகோதரர்களே. உண்மையா இல்லையா? அது போலத்தான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மஸ்ஜிதுக்கு வாருங்கள், தொழுகையை தவற விடாதீர்கள். இதை விட உயர்ந்த எதுவுமே இல்லை. அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவனை வணங்குவதுதான் உயர்ந்தது, அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விட உயர்ந்த ஒன்று என்ன இருக்கிறது? எதையாவது ஒன்று நாம் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ரப்பு தானே நமக்கு கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான், உணவு கொடுத்திருக்கிறான், உடைய கொடுத்திருக்கிறான், மானத்தை மறைச்சிருக்கிறான், அழகு கொடுத்திருக்கிறான், பேச சக்தி கொடுத்திருக்கான், சாப்பிட சக்தி கொடுத்திருக்கான், பார்க்கிற சக்தி கொடுத்திருக்கான். எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்காம இருக்கிறத விட துரோகம் எதுவாக இருக்கும்? கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு நான் கேட்க வேண்டும், உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டும். இது துரோகம் இல்லையானா? நம்மை படைத்தவனுக்கு துரோகம் செய்வது அநியாயம் இல்லையா? அப்ப அவனை வணங்காமல் இருக்கின்ற இந்த நெற்றி என்ன பாழா போன நெற்றி, அவனை வணங்காமல் இருக்கின்ற இந்த உள்ளம் எவ்வளவு மோசமான உள்ளம், அவனுக்கு சிறப்பணியாத இந்த முதுகு எவ்வளவு மோசமான முதுகு. நாம் அல்லாஹ்விடம் இந்த நிலையை நின்று வெட்கப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய நபியை மிஅராஜுக்கு கூப்பிட்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் வரலாறு தெரியும். மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, 7 வானத்தை தாண்டிட்டாங்க, சித்ரத்துல் முன்தஹா எல்லை கடந்த பிறகு அல்லாஹ் நம்முடைய நபியிடம் பேசினார், அல்லாஹ்விடம் நபி பேசினார்கள், அன்பளிப்போடு வந்தார்கள். 50 வேளை தொழுகை, 50 வேளை தொழுகை, 50 தொழுகைகள். மூசா 5வது வானத்தில் தடுக்கிறார்கள். என்ன உங்களுடைய ரப்பிடம் வாங்கினீர்கள்? எங்களுடைய உம்மத்திற்கு 50 தொழுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மூசா சொன்னார்கள், உங்கள் உம்மத்து தாங்காது, நீங்கள் திரும்ப அல்லாஹ்விடம் போய் குறைத்து வாங்குங்கள். ரசூலுல்லாஹ் போனார்கள். 5 10 5 10 10 குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. திரும்ப வர மூசா அனுப்ப, இது நடந்து கொண்டே கடைசி 5ல வந்து நின்று விட்டது. மூசா சொன்னார்கள், இந்த 5 இன்னும் குறைக்க அல்லாஹ்விடம் கேளுங்க, உங்க ரப்பிடம் திரும்புங்கள். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? என் ரப்பிடம் இந்த 5 விட குறைத்து கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். 5 குறைத்து கேட்க வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன நபியின் உம்மத்து நாம். அந்த 5 வேளை தொழாமல் ரப்புக்கு முன்னாடி வெட்கம் இல்லாமல் எப்படி வாழ்கிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே? கேளுங்க, நமக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு வெட்கம் இருக்கிறது என்றால், ஒரு தொழுகை நேரம் வந்து ஜமாத் நடக்கின்ற நேரம் வந்து ஒரு ஆணுக்கு ஜமாத் கட்டாய கடமை. அந்த நேரத்திற்கு சாக்குமாக சொல்ல, அல்லாஹ் நம்முடைய செல்வத்தில் பரக்கத்தை நீக்கி விடுவான், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை நீக்கி விடுவான். காரணங்களை சொல்லவே கூடாது, அல்லாஹ்வோட நாளைக்கு சொல்ல முடியாது. எச்சரிக்கை நமக்கு தேவை. அப்போ அந்த தொழுகைக்கு போகாமல் நாம் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய வேறு காரணங்களை எல்லாம் சொல்லி மூழ்கி கொண்டிருக்கிறது இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு உண்மையை கூடி குறுக வேண்டும், ரப்பிடம் வெட்கப்பட வேண்டும். அது நம்முடைய ஈமானுடைய ஆக சிறந்த அடையாளம். அதுக்கு பிறகு அந்த ஈமானை உண்மைப்படுத்துவது, அந்த ஈமான் நிம்மதி அடைவது எப்போ தெரியுமா? இந்த நெற்றி வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்ஜால விழுந்தால்தான் ஈமான் நிம்மதி அடைய முடியும். ஈமான் அப்போதான் அதிகரிக்கும், இல்லை என்றால் குறைந்து கொண்டே போகும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும். நம்மையும் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், நம்முடைய உம்மத்திலே நம்முடைய எல்லாருக்கும் அல்லாஹ் வணங்கக்கூடிய பாக்கியத்தை, நேரான பாதையை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மஸ்ஜிதிலே, அவனுடைய பூமியிலே அவனுக்கு பிடித்தமான இடத்திலே அவனை வணங்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். சகோதரர்களே, எங்கே இருந்தாலும் பக்கத்தில் எங்கே மஸ்ஜித் தேடுங்கள், அங்கே தொழுது விடுங்கள், அதுக்காக தயாராக இருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை, கண்ணியத்தை, மலக்குடைய துஆவை, எல்லா பரக்கத்துகளையும் கொடுக்கும். இதை மறக்காதீர்கள், நாம் மறக்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவனுடைய ஒப்படைப்போமாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாம் நேர்வழி உறுதியாக இருக்கக்கூடிய நல்லோர்களில் ஆவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.